வரலையா? வந்த வந்த. சரியா போச்சு. பிஸ்மில்லா. போன கிளாஸ்ல நாங்க பார்த்த வசனங்கள்ட ஹோம்ஒர்க் ஒர்க்கா பார்த்துட்டு தான் புதிய பாடத்துக்குள்ள நாங்க போகணும். ம்? இதுல விஷயம் ஒன்று சொல்லி தந்தேன். என்ன சொல்லி தருங்க பாபு? ஆ இதுல விஷயம் ஒன்று போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன். சுக்கூனும் சத்தும் தொடர்ந்து வந்தா எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி. அந்த சுக்கூனை விட்டுட்டு அந்த சத்துக்கு போகணும். வெரி குட். சுக்கூனை விட்டுட்டு சத்துக்கு நாங்க போகணும். அப்போ உங்களுக்கு அதுல பிரச்சனை முடிஞ்சு. பிஸ்மில்லா. அந்த வசனங்களை ஓண்டா ஓதும் பாபம். திக்காம ஓதணும். படிச்ச விஷயத்துல சரியா வச்சு ஓதணுமா? அயஹ்சபு அன் அயஹ்சபு அன் கேட்கல. யா- இந்த திருப்பி திருப்பி முக்குறீங்களே, சரியா வரலையே. அன்லம் அன்லம்டா ஓதுறது இப்பதானே சொன்னீங்க, சுக்கூனை விட்டு சத்த ஓதணும்னு சொல்லி. பார்க்கணுமே. அப்படித்தான் ஹபீபுர் ரஹ்மான். சுக்கூனை விட்டு போட்டு சத்துக்கு ஓதணும், அப்படித்தானே? ஓ நீங்க அப்படி ஓதலையே. ம். அயஹ்சபு அன் லம் யர்அத் யர அஹது அப்படி ஆகிது. பார்த்து ஓதணும். கண்ணால சரியா பார்த்து தான் சொன்னேனே. கண்ணால சரியா பார்க்காட்டி வாயால பிள்ளையா தான் ஓதுவேன். நான் சொன்னேனே, சரளமாக ஓதுறதுல விஷயத்துல பார்த்துடும். எப்ப பொலை இல்லாம ஓதலாம் என்று சொல்லி பார்த்தேன் தானே. பார்க்கலையா? பார்த்த அப்ப பார்த்த பிள்ளையா ஓதுறீங்களே இப்ப ஓதுறது. சரியா சரியா எடுக்கணும். திருப்பி கண்ணால சரியா பார்த்தா ஓதையிடும், அவ்வளவுதான். என்ன சவுண்ட காணும்? அயஹ்சபு அன் லம் யர்து அஹத் எர்ஜு அஹது அப்படியா? இப்ப நான் எழுத்து கூட்டி ஓத வைக்க போறேன். சரியா பார்க்க மாட்டீங்க. நீங்க பார்க்கல, நீங்க ஓடுறீங்க, கண்ணால ஓடுறீங்க, ரன் 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 ஓடுறீங்க கண்ணால. நான் சொன்னேனே, கண்ணால சரியா பார்க்காட்டி நான் சொல்லி தந்தேன் போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல. எப்ப நாங்க திக்காம ஓதலாம், எப்ப நாங்க பொலை இல்லாம ஓதலாம் சொல்லி தந்தேனே. சொல்லுங்க பாப்போம். எப்ப 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 திக்காம ஓதையிலும் சொல்லுங்க பாப்போம். சிக்காமோட நாங்க எங்களோட கண்ணன் நாங்க இப்ப ஓத போற எழுத்த பார்த்து ஓத கொள்ள நீங்க அப்படியே ஓதுனீங்க இப்ப. இல்ல. முதலாவது சொல்ல கூட ஒழுங்கான பார்க்கல. ஏட சவுண்ட உச்சரிக்கல ஓத போகல. ஐய சபு ஏட சவுண்ட உச்சரிக்கணும். ஐயா யா சபு யா சபு அயா சபு ஆண்டு தான் போகுது. என்ன முதலாவது உச்சரிப்பை நாங்க சரியா உச்சரிக்கணும். ஐய சபு ஐய சபு. திருப்பி அயஹ்சபு என்ன நிக்குது போகணும் அப்படி. ஐயா சபு நிக்குது. அயஹ்சபு அன் லம் அல்லம் யர்அத் அல்லம் ஐயஹ்சபுக்கு அவங்கள விளங்குது இல்ல. தெளிவா ஓதணும். வாய்க்குள்ள பலப்பண்டு ஓதப்படாது. தெளிவா ஓதணும். ஐயஹ்சபு மட்டும் தான் விளங்குது தெளிவா. அயஹ்சபு அன் லம் யர்து அஹத் எருது எருது அஹது அப்படி ஆகிது. அப்ப கண்ணால பார்க்க தெரிய மாட்டேங்குது. இப்ப யா ரா அது பின்னால எழுத்து என்ன? எர்து தாலா வந்துக்குது. எழுது தெரியாது, இல்ல அடிப்பா தெரியாது இன்னும். அப்படியா? தெரியும். சரிண்ணா. இப்ப எருது தால் தால் ஆகிக்குது. அப்ப நீதான் ஓதுறீங்க. எருது யா சரி, ரா வந்திக்குது, அதுக்கு முன்னாடி தாலா வந்திக்குது. என்ன எழுதிது? த அதுதானே. வெரி குட் வெரி குட். அப்படிதான் இருக்கு. இப்ப அலிபாவை தான் இப்ப நாங்க போயிட்டு ஓத வாங்க வந்துறியா. இது தாவா இது. தா அப்ப தா தா தான் தா இல்ல. அது யார் சொன்ன தாண்டு சொல்லி? எந்த குர்ஆன்ல ஓதின தாண்டு சொல்லி? எந்த மௌலி ஓதித்தது தாண்டு சொல்லி? யார் ஹசரத் ஓதித்தது தாண்டு சொல்லி?
ஹபீப் ரஹ்மான் இப்படி போட்டா தாவா இது இப்படி போட்டு இப்படி மேலுக்கு 2 ஒட்டு வந்தா தான் தா நல்லா தான் ஓதல் அலிபா தெரியாது அப்படி வசனத்துக்கு வாருது விளங்குதா வித்தியாசம் ரெண்டுக்கும் ஓ என்ன வித்தியாசம் இந்த தாக்கு 2 டாட் வச்சிக்கி பக்கத்துல இது அப்ப இதன் எழுத்து அது தெரியாது அது புதிய எழுத்து நான் குர்ஆன்ல புதுசா ஒரு எழுத்து நாங்க போட்டிக்கிறோம் அப்படியா இல்ல அப்ப என்னது அலிஃபா யாவா நூனா தாலா எனக்கு தெரியாது இப்ப நீங்க சொல்லணும் எங்க சவுண்ட காணும் சவுண்ட காணவில்லை என்ன எழுத்து அது அஸ்மி இந்த ஹபீப் ரஹ்மான் ஹபீப் ரஹ்மான் ஸ்கிரீனே காணுதில்ல என்னது ஸ்கிரீன் காணுதில்ல போய்துட்டா ஸ்கிரீன் ஓஹல்ல ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு பெரிய ஒரு பொட்டியன் வந்திக்கு பொட்டியும் வந்துட்டா கொஞ்சம் நீங்க வேற என்னத்த திடீர்னு வரையல அப்படி அப்படி பொட்டி பொட்டி அப்படி கருப்பாகிக்குது ஓ இப்ப சரி இப்ப சரி இப்ப சொல்லுங்க சரி இல்லாட்டி இப்ப நான் எழுத்துக்களை தான் படிப்பிக்கணும் எழுத்து தெரியாவே இப்படி வர எழுத்து என்ன தெரியாது இப்படி வர எழுத்து ஒண்டிக்கு இது என்ன எழுத்து அதுவும் தெரியாது அப்படியா இப்படி வந்து வசனத்துல இடையில இப்படியே வரும் இது என்ன எழுத்து என்ன ஹபீப் ரஹ்மான் சத்தத்தை காணும் இப்படி வந்து இப்படி ஒரு எழுத்து வரும் என்ன எழுத்து இது பெரிய பிரச்சனை இதா எழுத்து தெரியாது இந்த வந்து இது என்ன எழுத்து நூன் அப்படியா என்ன ஹபீப் ரஹ்மான் எவ்வளவு கோவமோ பேச மாட்டீங்களோ இல்ல சவுண்ட காணும் நம்ம எத்தனை கேள்வி கேட்டன் 1 2 3 4 5 6 கேள்வி கேட்டன் ஒரு பதிலும் இல்லையே சரி இப்ப 6 கேள்விக்கும் பதில் வரும் வரைக்கும் நீங்களும் மௌனமாக அமைதியாக இருக்கவும் அப்படியா சத்தம் போடாம நீங்க சரி அப்படியா இல்ல இல்ல இல்லன்னு மட்டும் தான் பதில் வருது வேற ஒரு பதிலும் வருது இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் வருது அப்ப கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இல்ல 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 அப்படியா விடைக்கு பதில் வருது இல்லையே கேள்வி கேட்டாச்சு கேள்விக்கு பதில் வரணுமே இதான் விட இப்படித்தான் வருமெண்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அலிஃப் பா தெரியாம எப்படி இங்க வந்தது பெரிய பிரச்சனை இது இது என்ன எழுத்து தா தா இது என்ன எழுத்து தா தா இது என்ன எழுத்து ஆ ஆ இப்படி வந்தா இது என்ன எழுத்து எங்க சவுண்ட காணும் இப்போ எழுத்துக்கள்ல பேசிட்டு அவசரமான ஒரு ட்ரெக் கொண்டு போவாரு அவசரமா ட்ரெக் கொண்டுல பேசிட்டு சொல்லி பழகிட்டு அங்க வரவாங்க 2 எழுத்து அவசரமா கண்ணுக்கு விளங்குது இல்லையே லேட் ஆகுது எழுத்தோண்ட சொல்றது லேட் ஆகுது
எழுத்து நாங்க சரியா சொன்னாதான் எங்களுக்கு அந்த எழுத்தை சரியா மண்டையில வச்சுக்கொண்டு ஓத இயலும். அல்லது எழுத்து லேட் ஆகினா எழுத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு லேட் ஆகினா ஓத கஷ்டமாகும். இப்ப இதுக்குள்ள உள்ள எழுத்துக்களை சொல்லுங்க. அவ என்ன எழுத்துக்களைக்கு? யா ரா ஹூ என்ன? ஹூ யா ஹூவா? ரா யார் சொன்ன? எங்க ஹூ? யார் செலுத்திருந்த? எங்க சொன்ன ஹூண்டு? யார் செலுத்திருந்த ஹூண்டு? என்ன சவுண்ட காணும்? ரஹ்மான், ஓ இது ஹூண்டு யார் சொன்னது? இப்ப நான் கேட்க விட வரலையே. யார் சொன்னது ஹூண்டு? யாரும் இல்ல. நான் விட வரலையே இப்ப. அப்ப இவ்வளவு நேரம் சொல்லாத ஹூ இப்ப என்ன வகி இறங்கிச்சு அப்படியா? ஞானம் மறந்துட்டா? கிளாஸ்ல ஜாயின் ஆகின இடத்துல இருந்து 10 நிமிஷமா நீங்க ஹூவை சொல்லவே இல்லையே. பாத்தீங்களா? அப்ப என்ன நடந்துச்சு? அலிபா தெரியாது. சரி அப்படியா? லேட்டா தான் மண்டை படும். லேட்டா தான் ஞாபகம் வரும் அப்படியா? நான் சும்மா சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? அப்ப நாங்க இது கூட ஓதே இல்லை. இப்ப இதுல எழுத்துக்களை தான் படிக்கணும். இப்ப எழுத்து மறக்குதே. டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் லைன்ல இது நான் சொல்லி காட்ட மாதிரி சொல்லணுமா? அலிஃப் ஏ ஹா, அலிஃப் ஏ ஹே, சீன் பே, அலிஃப் நூன் லாம் மீம், ஏ ரா ஹே, அலிஃப் ஹே தால். சொல்லுங்க பாப்போம். குயிக்கா சொல்லணும் ஃபர்ஸ்ட் லைன்ல. நான் சொல்லி காட்டுங்களேன் அப்படின்னு ரிப்பீட் சொல்லவா? ஓ இன்னொருக்கா சொல்லணுமா? சொல்ல தேவையில்லையா? குயிக்கா சொல்லணும் எழுத்துக்களை. சொல்லி காட்டுறேன் பாருங்க. இன்னும் ஒருக்கா. அந்த அலிஃப் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். அலிஃப் யா ஹா சா பா நான் அப்படி சொல்லலையே. அலிஃப் தனித்தனி லா அப்படி சொல்லல. நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். நான் சொல்லித்தார ஒழுங்கா சொல்லணும். மூணு மூணா தான் சொல்லணும். மூணு 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 எழுத்து தான் சரி கொண்டு போகணும். பாருங்க. அலிஃப் ஏ ஹே, சீன் பே அலிஃப், நூன் லாம் மீம், ஏ ரே ஹே, அலிஃப் ஹே தால். மூன்று மூன்று அலிஃப் எழுத்துக்களா? சொல்லுங்க. அலிஃப் யா ஹா சா 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 ஷீன் சா பா சா நின்றப்பல நிக்கல. அது மூணு மூணா தான் சொல்லணும். தமிழ்னு சொன்னேன். அப்படி சொல்லாட்டி யாருத்தான் உங்களுக்கு எழுத்து தெரியாது. உங்களோட 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 மூளையில அவசரமா எழுத்து என்னன்னு சொல்லி விளங்குது இல்ல. லேட்டாகி தான் வருது. இப்பதான் அடுத்த வேலை தர போறேன். அலிஃப் ஏ ஹே, சீன் பேன் அலிஃப், நூன் லாம் மீம், ஏ ரா ஹே, அலிஃப் ஹே தால். ரெண்டாவது பாருங்க. அலிஃப் நூன் அலிஃப் பிரிச்சாச்சு. லாம் ஏ நூன் பிரிச்சாச்சு. இங்க பிரிக்கணும். அலிஃப் அலிஃப் ஏ, அலிஃப் பே ஹே மீம், வாவ் அலிஃப். பாருங்க இங்கிருந்து வாங்க. வாவ் அலிஃப் அலிஃப் வாவ் அலிஃப் லாம் அலிஃப், ஹா ரா தே, ஹா ஏ ரா, வாவ் அலிஃப் பே ஹா யா. எந்த ஒரு எழுத்துலையும் தனி எழுத்து செல்லப்படாது. அதான் முக்கியம். எப்படி? எந்த ஒரு இடத்திலையும் வாவ் அலிஃப் லாம் அலிஃப் ஹே ரே தே இப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது மொண்டசரி நேசரி போறார்கள். குறைஞ்சது 2 அல்லது 3 எழுத்துக்களை நாங்க ஜாயின் பண்ணி சேர்த்து எழுத்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க ஓத போகால் அடுத்த எழுத்து என்னன்னு சொல்லி ஞாபகத்துக்கு வருது. அடுத்த எழுத்து என்னன்னு வராது. அங்க நீங்க பேசிட்டு எறா 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 எறான்னு நிக்கணும். விளங்குதா? அபிபுர் ரஹ்மான் எங்கட போல எங்க வருதுண்டு. ஓ திருப்பி சொல்லுங்க. முதலாவது பாப்போம். எழுத்த மட்டும் சொல்லுங்க. நீங்க ஓது போத வைக்கட்டுமா? அலிஃப் யா ஹா சா ஷீன் பா அலிஃப் நூன் லாம் மா ரா ஹூ அலிஃப் தா. அலிஃப் பே தே சொல்ற ஒழுங்கு ஒண்டிக்கிற. அலிஃப் உன் ப உன் த உன் சொல்ல தெரியுமா? அது சரியா? தெரியாதா?
அது தெரியாம எப்படி இந்த பாடத்துக்கு வந்தீங்க? சின்னதுல அலிஃபுன் பாவுன்னு சொல்லி எங்க சொல்லி தரலையா உங்களுக்கு? அது சொல்லி தந்த அந்த பாட்டு மாதிரியா சரியா? பாட்டு மாதிரி அப்ப கேட்டேன். அலிஃபுன் பஉன் தஉன் சஉன் ஜீமுன் ஹஉன் ஃபாஉன் தாலுன் தாலுன் ராஉன். இது பாட்டா இது? அது பாட்டு படிங்க, பிரச்சனை இல்ல. எழுத்துக்களை இந்த ஒழுங்குல சொல்ல தெரியுமா? தெரியும். அந்த ஒழுங்குல இத ரெண்டா சொல்லணும். இப்ப எப்படி? அலிஃபுன் யஉன் ஹஉன் சீனுன் பாஉன் அலிஃபுன் நூனுன் லாமுன் மீமுன் யாஉன் ராஉன் ஹஉன் அலிஃபுன் ஹஉன் தாலுன். இதெல்லாம் எப்படி சொன்னண்டு? ஓ சொல்லி பாடுங்க பாப்போம். அலிஃபுன் ஹாஉன் சீனுன் பாஉன் அலிஃபுன் நூனுன் லாமுன் மீமுன் யாஉன் ராஉன் ஹூஉன். இந்த ஹூன்னா பாத்தீங்களா? ராஉன் ஹூன். ஹூன் எங்க சரிக்குதா? அலிஃபுன் பாவுல எங்க சரி ஹூ உன் வருதா? பூ உன் தூ உன் நூ உன் அப்படி எங்க வருதா? இல்ல ஹாஉன். ஆயித்தானே, மாறப்படாது. அங்கதான் பிரச்சனை. வாயால பூபுன்னு மாதிரி கொள்ளப்படாது. திருப்பி அலிஃபுன் அலிஃபுன் யாஉன் ஹாஉன் சீமுன் பாஉன் அலிஃபுன் நூனுன் லாமுன் மீமுன் யாஉன் யாஹுன் ராஉன் ஹாஉன் யாஹுன் அல்ல, அலிஃபுன். யாஹுன் அல்ல, யா உன் யா உன். எதை பார்த்து பாடமாக நீங்க இந்த பாட்டை? இந்த அலிஃபுன் வாணி எங்க சொல்லி தந்தான்? மதரசால. மதரசால. நான் 2 வேலை தர போறேன். முதலாவது வேலை செய்யணும். முதலாவது வேலை செய்யணும் பேசிட்டு இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல இந்த ஒழுங்குல சொல்லி அனுப்பணும். முதலாவது அலிஃபுன் யா உன் சரியா வரணுமா? யா ஹுன் அல்ல, யா உன். எந்த ஒரு எழுத்தையும் மிஸ் பண்ணப்படாது, எந்த ஒரு எழுத்தையும் தனியே சொல்லப்படாது. அப்படி கிளாஸ்ல முடித்தாங்க. விளங்கினா ஹபீப் ரஹ்மான்? எப்படி? எந்த ஒரு எழுத்தையும் மிஸ் பண்ணையும் படாது, பொலையா சொல்லையும் படாது, அலிஃபுன் பாவனை பேர் வரையும் படாது. வந்த அர்த்தம் ஹபீப் ரஹ்மானுக்கு பாடம் தெரியாது, திருப்பி அலிஃபுன் பாவனை தான் போத வேண்டி வரும். சரியா? 2வது இந்த வசனங்களை நீங்க ஓதி அனுப்புங்க. டைமிக்குது இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு டைமிக்குது. உங்களுக்கு இதை ஓதி அனுப்பி பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 வேலையும் நடக்கணும். ஒவ்வொரு எழுத்துக்களாக சொல்லி அனுப்புற ஹோம்ஒர்க்கையும் செய்யணும், ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால ஒவ்வொன்றையும் அழகான முறையில ஓதி அனுப்பணுமா? விளங்கி நான் இங்க ஆகி வருமான்.